ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காலைல எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இட்லி தான் செஞ்சுருக்கோம். ஆகையினால வாங்க இட்லி பார்க்கலாம். நைட்டே நாங்கள் அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சிட்டோம். மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. இட்லி ஊற்றிட்டேன். இதுக்கு கார சட்னி ரெடி பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு வரமிளகா, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இது கூட தேங்காய் சட்னியுமே நம்ம செஞ்சுருக்கோம். தேங்காய் சட்னி ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். வேணுன்னா நீங்கள் போய் ரெசிபி பாருங்கள். நாங்கள் தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வானலில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு வெடிச்சோனி கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். இந்த சட்னியுமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். சட்னி நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். அந்த பச்சையாக சட்னி அரைச்சிட்டு நல்லா கொதிய விடும் பொழுது நம்ம டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையிலலாம் ஒரு சட்னி கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சூடான இட்லி கூட அந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி. வேறு ஏதாவது உங்களுக்கு டிஷ்ஷு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. வாங்க பரிமாறுறதுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இட்லி, தேங்காய் சட்னி, அந்த கார சட்னி சேர்த்து என்னோடய அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்கோம். அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அம்மாவோட கமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.